இன்னொரு சேது பார்த்த மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் சூப்பர், கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணிக்காங்க. அதாவது சினிமா மாதிரி இல்லை, ரியல் லைஃப் மாதிரி இருக்குது. இல்லை ஒரு காமெடியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி இருப்பாங்களோ அது போல இருக்குது. ஃபேமிலி ஹீரோவோட ஃபேமிலி போர்ஷன்ஸ் கெட் டுகெதரில் இருப்பாங்க, அந்த மாதிரி இடம்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஹீரோயினுக்கும் ஹீரோக்குமான ஒரு அந்த பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன சஸ்பென்ஸோடு சொல்லியிருப்பாங்க, நல்லா இருந்தது. நீங்கள் படம் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்குது கண்டிப்பாக படத்தில். லவ்ன்றது ஒரு பையன் ஒரு பொண்ணு எப்படி அந்த புரிதல் எப்படி இருக்குன்றது 2005லேருந்து இன்றைக்கி வரைக்குமே கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்குமே இந்த படம் பேசப்படும். ப்ரோ எல்லாருமே ஒரு கட்டம் ப்ரோ. இந்த 2K லவ், 80s லவ், 90s லவ் அதெல்லாம் தாண்டி உண்மையான லவ்னா என்னன்னு இந்த படம் பார்த்தா புரிஞ்சிக்கலாம் ப்ரோ. ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன, ஃபேமிலினா என்ன, லவ்னா என்னன்னு சொல்லக்கூடிய படம் இல்லை ப்ரோ. அதான் இந்த படம் நீங்கள் பார்த்துன்னு வச்சிங்களேன், உண்மையான லவ்னா என்ன புரிஞ்சுப்பீங்க. இதை கிளைமேக்ஸ் கண்டிப்பாக ஒரு 2 நாள் தூக்கம் வராது உங்களுக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு படம் நல்லா இருந்தால் நடிச்சு எல்லாருமே நல்லா பண்ணணும். டோட்டல் நியூ ஃபேஸ், சின்ன சின்ன கதாபாத்திரம் கூட நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணோம்னா நல்ல படங்கள் வரும். நம்ம சொல்லுவோம் மலையாள சினிமாவில் மட்டும் தான் நல்ல படம் வரும், தமிழ் சினிமாலே ஒரு நல்ல படத்தை எடுக்க முடியும்னு டேரக்டர் சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல படங்க, ரொம்ப இயல்பான படம், ரொம்ப எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அது இந்த காலகட்டத்தில் வந்துட்டு எவ்வளவோ முன்னேறி இருக்கு. நம்ம வந்து மொபைல் ஃபோன் அதெல்லாம் வச்சுட்ருக்கோம். இது 2005 நடந்த கதை, நம்ம அந்த காலத்தில் பார்த்த மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி யதார்த்தமான கதைகள்லாம் இன்னும் நிறைய படங்களாக வரணும்னு இன்னும் கன்வேனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது லவ் ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி, ஆனால் சோகத்தில் முடியுது. இப்போ புதுமையாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ இருக்க காதல் வேறு, அப்போ இருக்க காதல் வேறு. அதனால் இப்போ அவங்க விரும்பி பார்க்கணுன்னு விரும்புகிறேன். லவ்னா எவ்வளோ ஃபீல் ஆகும், அது எவ்வளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லா ஏஜ் குரூப்ஸும் பார்க்கும்போது அது ஃபீல் ஆகுது. கேரக்டர்ஸாகவே பார்க்க முடியலங்க. யதார்த்தமான நம்ம பக்கத்து வீட்டில் அப்படி பார்க்குற ஒரு ஆள்கள் மாதிரி தான் இருக்காங்க. அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும், இந்த கேரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த எனக்குள்ளே மாற்றங்கள் பிறந்ததான ஒரு சாங் இருந்தது பாருங்க. அது பசங்க ஃப்ரெண்ட்ஸ் பாடிய டான்ஸ் ஆடின சாங்ஸ் ஆகட்டும், எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப ஃபீல் குட் மூவி. நான் எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறேன்னா, எல்லோரும் டெஃபினட்டாக வந்து தியேட்டரில் பார்க்கணும். இந்த மாதிரி படங்களுக்கு மக்களோட வரவேற்பு கிடைக்கணும். அது ஒரு பொண்ணோட மனசை பற்றி சொல்ல வராங்க, அவ்வளோதான் அதில் கதையே. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அது ஒரு பொண்ணு வந்து புரிஞ்சிக்காமல், அவள் வந்து உண்மையாக லவ் பண்ணுறா, அவளை புரிஞ்சிக்காமல் இவங்க மாற்றி கெஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட லைஃபே போன மாதிரியே இருந்துச்சு. காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் என்டர்டைன்மெண்ட். அவர் பேர் தெரியலையே, குள்ளமாக ஒருத்தர் இருந்தார்ல, அவர் காமெடி தான். மாயபின்பம் நல்ல ஒரு அருமையான காதல் கதை. அந்த காதல் கதையை கொண்டு வந்து இங்கே வந்து அவ்வளோ அழகாக நரேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு காதல், என்ன ஒரு காதல் இது. இந்த காதல் வந்து இந்த காதல் சொல்வதில்லை, சொல்லாமல் புரியதில்லை, சொல்லிக்கிட்டு இது காதல் வந்து ஒரு காதல், அவ்வளோதான். அந்த காதலை வந்து எப்படி எல்லா பக்கமும் நரேஷன் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு, ஆக்சுவலாக அருமையாக இருக்கு. இல்லை ப்ரோ, இல்லை அதில் எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு ப்ரோ, அருமையாக இருக்கு. நீங்கள் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு காதல் கதை. நல்லா இருக்கு ப்ரோ, சீரியஸாக ஓப்பனாக ரொம்ப நல்லா இருக்கு, சீரியஸாக நல்லா இருக்கு. மாயபிம்பம் படம் பார்த்தேன். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல படம் பார்த்தேன் அப்படின்ற ஃபீல் இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஹீரோவோட எமோஷ்னலாக ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஜென்ரேஷனில் பார்க்குற லவ் ஸ்டோரி மாதிரி இருக்குது படம். ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து இப்போ தான் புதுசாக ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடி படம் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். காமெடிலாம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேலாம் அழகாக பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்கல. ரொம்ப ட்விஸ்ட் இருக்குது. இந்த ஹீரோயின் போர்ஷன்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜென்ஸோட கோணத்துலேருந்து வந்து லேடிஸோட லவ் ஸ்டோரியை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க.